சாத்தாங்குளத்து புளியடி மாறியின் தந்த தமிழ் கும்மி பாடிடுவோம். அத்தாளை எங்கள் அபிராமவல்லியின் ஆனந்த கும்மி அடித்திடுவோம். புரட்டாசி மாசத்தில் புளியடி மாறிக்கு பொன்னான 10 நாள் திருநாளாம். அற்கோல மாறியின் திருக்கோல காட்சியின் ஆனந்த மாட்சியை கேளுங்கம்மா. ஆரம்ப திருநாளில் அதிகாலை நேரத்தில் ஆனை மேல் கொடிப்பட்டம் வருகுதுன்னு மாரியின் கொடியேற்றம் காணவே ஆலய மணியோசை நம்மை அடைக்கிறம்மா. 2ஆம் நாளாக வேதியர் சூழவே அபிஷேக அலங்காரம் செய்தவுடன் தேவி அம்மாரியின் ஊர்வலம் காணவே சிந்தை குளிர்ந்திடும் பாருங்கம்மா. பெருமாள் சாமிக்கும் அபிஷேகம் நல்லிசை வில்லிசை கேளுங்கம்மா. வானுயர் சோலையின் புளியடி மாறியின் வண்ணத்தமிழிசை பாடுங்கம்மா. 4ஆம் நாளாக வேதியர் சூழவே அபிஷேக அலங்காரம் செய்தவுடன் தேவி அம்மாரியின் ஊர்வலம் காணவே சிந்தை குளிர்ந்திடும் பாருங்கம்மா. ஐந்தாம் நாள் அம்மனின் மஞ்சள் பெட்டியின் அலங்கார ஊர்வலம் பாருங்கம்மா. அம்மனின் கும்பம் மாலையில் வருகின்ற ஆனந்த ஊர்வலம் பாருங்கம்மா. 6ஆம் நாள் மாரியின் திருக்கோல போட்டியில் மங்கையர் கைவண்ணம் பாருங்கம்மா. ஆனந்த தேவியம் புளியடி மாரியின் ஆலயம் நாடியே வருங்கம்மா. கிணி சட்டிகள் அம்மனின் ஆலயம் நோக்கியே வருகிறம்மா. பார்வதி தேவியம் மகமாகி மாரியின் பக்தி பரவசம் பெருகுதம்மா. 7ஆம் நாள் காலையில் பக்தர்கள் பால் கூடம் எடுத்து வருவத பாருங்கம்மா. பாலாபிஷேகத்தில் மாரியின் கோலத்தை பார்த்தாலே புண்ணியம் கூடுமம்மா. 8ஆம் நாள் புளியடி மாரியின் பூக்குழி இறங்கும் திருவிழா பாருங்கம்மா. அற்புத மாரியின் இதயம் இறங்கியே அன்புடன் மக்களை காத்திடுவார். 9ஆம் திருநாளில் அம்மனின் கோவிலில் 1008 திருவிளக்காம். அம்பிகையின் திருவிளக்கு வழிபாட்டில் 1000 நன்மைகள் பெற்றிடலாம். 10ஆம் திருநாளில் பகவதி மாரிக்கு பக்தியின் வாச மஞ்சளினால் ஊரெல்லாம் கூடியே மஞ்சள் நீராடியே ஓம் சக்தி நாமங்கள் சொல்லிடுவார். தித்திக்கும் செந்தமிழ் மாரியின் கும்மியை சிந்தை மகிழ்வோடு பாடிடுவோம். சித்திக்கும் மங்கள யோகமும் கைகூடும் தேவி அம்மாரி அருள்